குறிப்பாக இயக்குனர் இமயம் என்று அழைக்கக்கூடிய பாரதி ராஜா அவர் இன்று காலமாக இருந்தார். குறிப்பாக தற்போது வரையிலும் அவரது உடல் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினர் மனைவி தேனியில் இருந்திருக்கிறார், அதே போல மகளும் மலேசியாவில் இருந்திருக்கிறார். அவர் தனியாக தான் இங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருந்ததாகவும் மருத்துவ குழுவினர்கள் அவருக்கான அந்த பரிசோதனை செய்வதற்காகவும் சிகிச்சை வழங்குவதற்காகவும் இங்கு நீலாங்கரை இல்லத்தில் இருந்திருக்கிறார்கள். அவரை தவிர மற்ற யாரும் இங்கு இல்லாத சூழலில் இன்று அதிகாலை அவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. வயது மூப்பு காரணமாகவும் அதே போல அவரது மகன் இழந்த பிறகாக தொடர்ச்சியாகவே அவர் சோர்வில் இருந்ததாகவும் அதே போல அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை இழந்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைத்துறை பிரபலங்கள் என அனைவருமே அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இங்கு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். அதே போல அதற்கு முன்னதாகவே நடிகர்கள் சூர்யா, அதே போல சிவகுமார், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், வைரமுத்து ஆகியோரும் இங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக திரைத்துறையை பொறுத்தவரையிலும் இயக்குனர் என்றாலே பாரதி ராஜா தான் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். அதே போல பல்வேறு இயக்குநர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். கிராமப்புற கதைகளை, அதே போல கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பட களத்தை அவர்தான் வெளிக்கொண்டு வந்ததில் தனித்துவம் வாய்ந்ததாக அவரை பெருமை மிக்கதாக கூறப்பட்டிருக்கிறார்கள். இந்த பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராக பார்க்கப்படுகிறார். உயர் விருதாக பத்மபூஷன் விருதையும் பெற்றிருக்கிறார். அதே போல தமிழ்நாடு அரசின் சார்பில் 6 விருதுகளையும் பெற்று பெருமை இருக்கிறது. தொடர்ச்சியாகவே அவர் இயக்கிய படங்கள் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கிறது. 100 நாட்கள், அதே போல 1 வருடம் வரையிலும் கூட ஓடிய படங்கள் என்பது பல படங்கள் இருக்கிறது. தொடர்ந்து அவரது புகழ் என்பது அவரது இயக்கத்தில் மட்டுமல்லாது அவர் நடிப்பிலும் கடந்த சில வருடங்களாகவே பல்வேறு படங்களிலும் அவரின் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து வந்திருக்கிறார். குறிப்பாக திருச்சிற்றம் படத்தை பொறுத்தவரையிலும் அவர் தனுஷுக்கு தாத்தாவாக நடித்திருந்த கதை என்பது அனைவராலும் வியக்கக்கூடிய வகையில் இருந்தது. குறிப்பாக அவருக்கு 84 வயதாகி இருக்கக்கூடிய சூழலில் அவர் அந்த படத்தில் அவ்வளவு அழகாக நடித்திருந்தார் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராகவும் பார்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்திற்கும் தொடர்ச்சியாகவே பல்வேறு திரைத்துறை பிரபலங்கள், அரசியல் தலைவர்களும் எக்ஸ் வலைதளத்திலும் அதே போல நேரிலும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக 16 வயதிலே படத்தில் தொடங்கி பல்வேறு படங்களில் விருதுகளை பெற்று பல்வேறு இயக்கங்கள் மூலமாக கிராமப்புற கதைகளை வெளிக்கொண்டும் வகையில் அவர் தொடர்ச்சியாக நடித்திருந்தார். முன்னதாகவே அவரது இறப்பு ஏற்பட்ட பிறகாகவே இலங்கையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் தான் முதலாவதாக அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி பிரபலங்களும் அதே போல திரைத்துறை பிரபலங்களும் தற்பொழுது மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக வருகை தர இருக்கிறார்கள். நீலாங்கரை இல்லத்தை பொறுத்தவரையிலும் தீவிர போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. கடந்த வருடங்களுக்கு முன்னதாக தான் அவரது மகன் உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் தனிமையிலேயே இருந்ததாகவும் திரைத்துறையிலிருந்து சற்று ஓய்வெடுத்துக் கொள்வதாகவும் பல்வேறு தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. அடிக்கடி ஒரு உடல்நலக்குறைவு ஏற்படும் பொழுதும் கூட அவரை தேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பல்வேறு இயக்குநர்கள், அதே போல திரைத்துறை பிரபலங்கள் என்பது தொடர்ச்சியாகவே அவரை நேரில் சென்று சந்திப்பது உள்ளிட்ட நிகழ்வுகளும் கூட நடைபெற்றிருந்தது. இதில்தான் இவரது இழப்பு என்பது திரைத்துறைக்கு மாபெரும் இழப்பாக இருக்கக்கூடும் என்று